வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த புளிக்குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சிருக்கிற 200 கிராம் வெண்டைக்காயை சேர்த்து வதக்கணும். வெண்டைக்காயை சின்ன சின்னதாகவும் வெட்டிக்கலாம், பெருசாகவும் வெட்டி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போற வரைக்கும் வதக்கணும். வெண்டைக்காய் வதங்கிய பிறகு வெட்டி வச்சிருக்கிற 3 வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கி பொன்னிறமா ஆனதும் வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். நீங்க இங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். அது கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அரைச்ச தேங்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நீங்க தேங்காயை உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்ல தேங்காய் பாலை கூட ஊத்திக்கலாம். இப்போ குழம்ப தாளிக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே குழம்புல சேர்க்கணும். அவ்வளவுதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.